ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து மீண்டும் ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவலை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சர்க்குலர் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 4/12 அன்னைக்கே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தான் பார்த்தோம், அதனால மேக் பண்ணி போடுறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் ஆல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கவர்டு அண்டர் இபிஎஃப்ஓ. இபிஎஃப்ஓ கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயர்ஸ் மற்றும் எம்ப்ளாயர்ஸ்க்கு இந்த சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யுஏஎன் ஆக்டிவேஷன் அண்ட் சீடிங் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் ஃபார் அவெயிலிங் த பெனிஃபிட்ஸ் அண்டர் இஎல்ஐ ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன் அப் டு 15/12/2024. அதாவது இந்த சர்க்குலரை தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. கடந்த நவம்பர் 22 இந்த சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு இஎல்ஐ ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயினுடைய யூஏஎன் நம்பரு ஆதார் கார்டு நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த எம்ப்ளாயிக்கு இந்த எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது மூலமா 15,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயிக்கு கிடைக்கும். அதே மாதிரி எம்ப்ளாயருக்கும் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் எம்ப்ளாயி யூஏஎன் நம்பரை வந்து ஆதார் கார்டு பேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி, அந்த யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் ஏப்ரல் 1 ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யூஏஎன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த யூஏஎன் நம்பரை உடனே இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் போயிட்டு அந்த யூஏஎன் நம்பரை போட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த 15,000 ரூபாய் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்குங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த 15,000 ரூபாயை 3 இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. 2.1 கோடி இளைஞர்களுக்கு இந்த 15,000 ரூபாய் அமௌண்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏன் வந்து இந்த யூஏஎன் நம்பரை ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் அந்த பணம் வரப்போகுது. ஸோ அதனால தான் டிபிடி முறை, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த 15,000 ரூபாய் தொகையை வந்து இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த 15,000 ரூபாய் அனுப்புவாங்க, பிஎஃப் அக்கௌண்ட்டை அனுப்ப மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டைரக்டா டிபிடி முறையில் உங்களுடைய ஆதார் கார்டில் சீட் ஆயிருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால நீங்க 2 விஷயம் வந்து செக் பண்ணணும். ஒன்று, உங்களுடைய யூஏஎன் நம்பர் ஆதார் பேஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆயிருக்கா, ஆக்டிவேட் ஆகலாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆயிருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இன்கேஸ் ஆக்டிவேட்ல இல்லைன்னா உடனே வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, அல்லது வேற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான தகவல் எல்லாமே நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ உடனே உங்களுடைய யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.